தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு இடிமழையுடன் கூடிய மிதமான அளவில் தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இல்லை என்றாலும் பல பகுதிகளில் பரவலாக லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வெப்பத்தினுடைய தாக்கமும் படிப்படியாக அதிகரிப்பதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் புதுவை மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகல் நேர வெப்பம் நமக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பதோட இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகபட்ச வெப்பநிலை சென்னையை பொறுத்தவரையிலும் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோடை மழை இந்த காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய இயல்பான அளவை விட தமிழகத்தில் அதிகமாகவே பெய்திருக்கிறது. தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்திலும் கனமழை என்ற அளவிலும் மழை பதிவானது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியிலும் தேவலா பகுதிகளிலும் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மேலும் நீலகிரி மட்டுமில்லாது கோயம்புத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழைப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரவலாக மிதமான அளவிலும் மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க.